Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNL இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் பண்ணோம் அப்படின்ற அவர் ரோல் யாரு? போஸ் நீங்க கேளுங்க போஸ் பண்ணி யாரு நான் பண்ணுவான் நம்ம நானே பண்ணியாரு டபுள் ரோல் டபுள் ஆக்சன் பாத்தீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன். தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருப்ப. படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது இல்லடா, இப்ப சொல்ற நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு. சோ சூரியனை தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க. ரெண்டு பேர்ட்ட இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள் சேதுவன்ட்ட இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கே இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பி கிட்ட இருந்து அவர் டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கே இருந்து டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே சூப்பர். சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லைன்னா பார்ட் 2 பண்ணணும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவரு தானே ஹீரோ. இல்லண்ணே, அவர் இல்லண்ணே, அவர் வந்து உங்க ரோல் பண்ணும் அப்படின்ற. அவர் ரோல் யாரு? நீங்க கேளுங்க போஸ் பண்ணி யாரு நான் பண்ணுவான்? நம்ம நானே பண்ணியாரு டபுள் ரோல் டபுள் ஆக்சன். பாத்தீங்களா? அத கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன். நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி. விஜய் பண்ண விஜய் ஹீரோ, அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். சரி ஓகே ஓகே. மாமா படம் வந்து சூது கபும். ஓகேண்ணா, கூடு விட்டு கூடு போயிடாரு சூரியன். ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஒரு 10 புடி தம்பி உடம்புக்கு போனா ஒரு 10 புடி சேர்த்து போய் டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருவேன். ஆமா, எல்லாம் ஒரு 2030 வரைக்கும் டேட் இருக்காது. பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் படுக்க போய் நடுக்குன்னு உட்காந்துக்கிறேன். மாமா உடம்புக்கு போயிட்டு எங்கேயும் அதே மாதிரி நிறைய பேருக்கு அட்வான்ஸ் ஆனும் இல்லாம இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 செக்கை வாங்கிட்டு அப்படி ஆண்டு அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போற போக்குல ஷாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு வந்துருவேன். பேசிட்டு அவங்க அம்மா வந்துருவோம். அதுக்கு மறுநாள் போல நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் தானே பாத்துக்கிற போறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச அவங்க பாடு. இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேதோன்னு ஒரு விஷயம், எஸ்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா இல்ல ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம், ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? சேதோன்னு ஒரு விஷயம். நான் பெரியரோ இந்த கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவங்க ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான். அட்வைஸ்லாம் ஒண்ணு இல்லை. இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையே இல்லை. அப்புறம் மேலே நிறைய பேர் பேரன்பு வச்சிருக்காங்க. தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது. நீ வாழ்க்கை நல்லா இருப்ப. நன்றி. பயம் அவசியம் இல்லாது. ஸோ இன்னைக்கு போனா திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்கன்னு நினைச்சு சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்மளை என்னவா பாக்குறோம் தான் இந்த மேட்ரு. அதனால வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாமா. அட்வைஸ்லாம் சொல்ற அளவு அட்வைஸ் இல்ல, ஏதோ ஒரு விஷயம் ஒரு அன்பா ஒரு அன்பு அண்ணனுக்கு நீங்க இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். கிளியரா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது இல்லடா, இப்ப சொல்ற நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதா ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீ யாரு சிவா தெரியும்ல? எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபல் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம். நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க 2 பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட்மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் அண்ணன் இல்லண்ணே, நம்ம சொல்ற சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி போஸ்ட் பண்ணி கூட இருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன் எதுனா அட்வைஸ்லாம் இல்ல. இன்னும் நீங்க மேலும் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும்
கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னு எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்க. இதை நான் சொல்லுவேன். ஒரே ஃபைனல் ஆசை, சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 போட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, 2 பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமா சூரியனுக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் எதுவும் இருக்காது. ப்ளீஸ் சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துப்போமா? இதுக்கு முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்க தான் விழாநாயகன். என்னோட முதல் மேடைக்கும் அப்பாதான் விழாநாயகன், இசைஞானி இளையராஜா ஐயா. இது ரெண்டு படமும் அப்பா பையன். இதை விட எனக்கு கொடுப்பான எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான். 100% எதுக்காக சொல்ல வரல, இவன் தான் இந்த படத்துல ஹீரோ. இந்த படத்தை பிரிச்சு எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடரியான ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்ப நான் இந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்க பாருங்க. தேங்க்யூ பிரதர். அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமா எங்கேயும் பார்த்தது உங்களை பேசுனதும் கிடையாது. ஆனா நான் பெர்லின்ல இந்த கொட்டிக்காலிப்பட்ட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்ப எனக்கு அங்கிருந்து ஒரு போன் வந்துச்சு குமாரன் கிட்ட இருந்து. இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் மேனேஜர் வினோத் மூலமா போன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர். ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நான் சொல்றது நியாயம். ஓகே, என்ன சொல்றது, அவள் இவ்வளவு புகழ் இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர். கடந்த ஒரு 25 வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவரு. அப்படி இருக்கப்ப அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். குமாரங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட மேனேஜர் அவர் தான். 14 வருஷமா எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதையை நாகனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய நட்பை தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் இருக்காது. என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்னைக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துல இருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துல இருந்து என்னை ஒரு படம் சொல்லுவாரு, அன்னை பண்ணாம நான் போய் கேட்பேன். ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அவருக்கான சம்பளம் வருவாரு. இல்ல வேண்டாம்னே, அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்துட்டு நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவா பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மத்த காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் அங்கிட்ட நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் பெருசா தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல. அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு இல்லைண்ணே. சொல்லிருங்கண்ணே, நீங்க இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்னே. அதனால ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. Shape your career at KMCH and Dr. NGP Institutions, Coimbatore. Admissions open. Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Pre-book now. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNL இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல்.